இப்போ டைம் 3:40 ஆகுது. ஓகே, இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோன்னா வெக்கேஷன் அதாவது கோயில் வெக்கேஷன். என்னோட ஊர் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். நான் ஆல்ரெடி மார்னிங் ஹாட் வாட்டர் எப்போவுமே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம போய் இப்போ குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வந்து கொஞ்சமாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ட்ரிப்பு மாதிரி போகிறோம். கோவிலுக்கே ட்ரிப்பு மாதிரி தான் போகிறோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் போகிறோம். டெம்பிளுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, நாம் இப்போ கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம வண்டியில் தான் போக போகிறோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா பாருங்க. கமான் போலாம். நம்மளோட பேக்கப் பாரா, இவ்வளோ குட்டி தான் இருக்கா, இல்லை மேகம் மறைச்சிட்டு இருக்கா? ஒருவேளை பௌர்ணமியா இருக்குமோ? பௌர்ணமி வந்தாதான் முழு நிலவா மாறும். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பொறுமையா அந்த பிளேஸ்ல இருந்தா பருவதமலைக்கு நம்ம இப்போ போகிறோம். கேட்டு நீங்கள் பேசுறீங்களா? ஏன்னா நான் இது வரைக்கும் போனதில்லை, அதனால நேம் நான் கேட்டுட்டு தான் போவேன். நம்ம பருவதமலைக்கு கிளம்பிட்டோம். அது இங்கே ஒன்றும் பக்கத்தில் இல்லை, 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணலாம்.
என்ட்ரன்ஸ். தண்ணி வந்து நிரம்பி இருக்கு போல இருக்கு. நீங்களாம் ஒரு இந்த கேன் எடுத்து வச்சுங்க. இது கிடையாது, எங்கிட்ட அதே தான். இது எடுத்து வச்சுக்கோங்களா? அதை வச்சுங்க. இதில் கணக்கு பண்ணிக்கலாம். இது எல்லாமே கால்குலேஷனா? ஒரு பொருள் 10 ரூபா கட்டிட்டு எடுத்துனோம்னா ரிட்டர்ன் இந்த கவர் எடுத்துன்னு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டின காசு உங்ககிட்ட கொடுக்கணும். இப்போ எனக்கும் இருக்குமே. அதெல்லாம் ஒரே கவர்லேயே போட்டு அப்படியே பேக் பண்ணுவாங்க. இல்லை, அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக எழுதுறாங்க. இல்லை, அது 3 கிட்ட சேர்த்து ஒன்றா போட்டோம். அப்படி போட மாட்டாங்க. எல்லாம் ரீஃபண்ட் தான். எனக்கு போற அடிக்கும் சார்னு. என்ன இது கடையை எடுத்து வந்து வச்சுக்கிறீங்க? போகும்போது பசிக்கணும், கொஞ்சமாக வாங்க. கொஞ்சமாக பசிக்கல, அதனால போயிட்டு எப்படி எல்லாரும் திருப்பி நீங்கள் சாப்பிட்னா கூட நாங்கள் இப்படி பண்ணிட்டு பைசா கொடுத்துருவோம். ஓகே ஓகே, நம்ம வந்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? பக்தியாக தான் இருக்க ரொம்ப. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் எடு. என்ன கட்டி எனக்கா? அது வேணுன்னே வருது. ஏன்டா இன்னும் அங்கே இருக்கா? கட்டப்பா, சீக்கிரம் வா. ஐயோ, நான் வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம இப்போ அந்த மலைக்கு அந்த மலை தானே சொல்லி தொலைங்களாண்டா. அந்த மலையில ஏற போகிறோமா? கையில் ஒன்றுமே இல்லை. இங்கே குரங்கு நிறையா இருக்குது. அதோ அந்த இருக்குது அதோ. அதனால நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கிடும். அதனால குச்சியோட போகணும் எடுத்துட்டு. ஐயோ, கிட்ட வருது. நீ பார்த்துடு தம்பி, எங்கள் மேலாம் கை வச்சுனா வச்சுக்கா, உனக்கு பறக்க விட்டுரும் ஒன்று. நான் போய் பின்னாடி வந்து பின்னாடி வருதான்னு பாரு. ஓப்பா, அங்கே தாங்கிறாரு சார். ஐயோ, தண்ணி இங்கேயுமா? ஆஹா, அது மேலே இருக்கு. ஆஹா, அப்படிங்க இருந்ததா? சரிவா, பார்த்துக்கோ. சரி, நீ தாண்டா அதே ஈரக்காலம். இந்த கம்பி மேலே. சூப்பர் ஐடியா. இந்த நீர் பட்டு பாவீங்களா, நான் எப்படா வரேன்? நம்ம கொஞ்சம் தைரியசாலி. நம்மலாம் யாரு ஹண்டிங்கில் நம்மலாம் நம்பர் 1 பிளேஸ்ரா. எப்படி வந்து மத்திய அந்த கிராசிங்க கடந்து. ஆனால் மேட்ச்சில் தான் வந்து 10 நேக்கிறேன். டேய் இருங்கடா. அந்த மலை என்ட்ரன்ஸ்ல ஒரு கோவில் ஒன்று இருக்கு. என்னது? அதே நானும் அதுதான் பயந்தேன், ஜாட்டியில் அடிச்சுட்டு வரோன்னு பார்த்தா மாலை மாதிரி போட்டு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அடுத்த ஒரு கோயிலா என்ன? ஆமாம். அதான் கொடுத்தேன் நான் அவங்ககிட்ட தான்.
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ஓவரா போட்டாங்களோ. ஏன் தண்ணியா இருக்கு. கஷ்டப்பட்டு சாக்ஸ் அதுக்குள்ள போக தேவையில்ல. போயிட்டே இருக்கே. இதே படிக்கட்டு இங்க சேமா இருக்குமா? அப்படியே கட்டுங்க, அந்த கேமரா அப்படியே கட்டுங்க. அதுல ஏன்னா நான் தெரிவேன். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐயோ சுமார் இவன் ஒருத்தன். ஓ யோபா, அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. இதுதான் நேற்று நான் லெக் ஒர்க் அவுட் போடல. கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். ஏய் லாக்ல சொல்றீ. அவ்வளவுதான் நம்ம சோலி. அதான் நீ சொன்னதே இங்க பதிவாயிடுச்சு. கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். படிப்படியா ஏறிட்டு இருக்கோம். மலை கூட சுத்திடலாம் பொழுது. இந்த படிக்கட்டு தான் ஏற முடியல. இதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி சொன்னேன் கைஸ். சரி ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சாப்பிட்றேன் கைஸ். இப்போ ஐயோ இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது. இதோட ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகுது கைஸ். அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பிளேஸ் உண்மையிலே வேற லெவல். நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு தாட்டியாச்சு இந்த இடத்த ஏறி ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே வேற லெவல். என் ஊரில் இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் ஏறுறது. ஐயோ அந்த படிக்கட்டுக்கே முடியல. இப்படி ஒரு படிக்கட்டா? ஏற முடியாத அந்த சாக்லேட்டு. ஓப்பா வேர்வையிலே குளித்து விட்டோம். 2 காட்டு வாசிங்க. மண்டே பறந்துருவாங்க. நீங்க பிடிச்சிங்கன்னா உங்க வாழை விட்டு அடிச்சிடாதரா. ஓடுங்க 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 ஓடுங்க. குச்சி ஓடிட்டாங்கப்பா. அடப்பா முடியல. மலை ஏறுறதுக்கு எனர்ஜி இன்னும் பாதி கூட தோண ஆரம்பிக்கல தானே. போய் கால்வாசியா அங்கவே 300 வந்தோம். இப்போ இது எத்தனை? யோ போய் 10,000.
600க்கேவா? அப்போ அதுவும் அதே கணக்கு தானே. அந்த அப்போ ஃபாஸ்ட்டாக இறங்கி அது இறங்கிடலாம். தெரியாது. ஏறது ரொம்ப படிக்கட்டு மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப் அது நீ லிஃப்ட் எடுத்து போயிடலாம். மேலே 500 அடி தண்ணியே மேலே போக மாட்டேங்குது. எவ்வளோ பம்ப் பண்ணாலும் மேலே வெறும் கஞ்சி தான். இறங்கிடலாமா? நீ வரலையா? சரிடா. ஐயோ அது மட்டும் வேண்டாம். இங்க இந்த இடத்துல ஆளுங்க போக முடியுமா? ஏய் ரொம்ப பயமா இருக்கு இந்த இடம்லாம். இந்த மாதிரி வழிகளை பாறை இருந்தால் கூட பிடிச்சி ஏறிடலாம் பழகுது. ஏய் இங்கெல்லாம் எல்லாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை மேலே வாங்க. காய்ஸ் நாங்கள் கொகசிவனை பார்க்க போகிறோம். அவனோட வாய்ஸ் நல்லா இருந்தா நாங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்க. ஆமாண்டா இருக்குடா இங்கே ஒரு கோவில் இருக்கு. காய்ஸ் நாங்கள் சிவகோகையை பார்த்துட்டோம் காய்ஸ். இப்படியே ஷார்ட்கட்டில் போகலாமா? தெரியல. கேப்சர் பண்ணிட்டியா? சொந்தக்காரன் வருகிறாங்க. அப்படியாவது போடுறா. இது எவ்வளோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறா பார்க்கலாம். இது போட்டது நான் தான் அப்புறம் அங்கே திட்டலாம். விழுந்துட போகிறேன். நாங்கள் போய் குங்கம் விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக சிவன் தான். வந்த வழியாக நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறோம். ஐயோ 1000 மீட்டர் அப்பா வந்துட்டோம். இதுக்கப்புறம் படிக்கட்டு முடிஞ்சதுன்னு பார்த்தா ஐயா திரும்ப கண்டினியூ ஆகுது. எப்போ தான் முடியும்? நம்ம இந்த வழியிலேருந்து வந்துடுவோம். இருக்க படிக்கட்டு ஐயா போய்கிட்டே இருக்கேன். ஆமாம் காய்ஸ் நாங்கள் பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம் காய்ஸ். ஏதோ பாதியாடா இது? பாதி தூரம் தான் காய்ஸ். இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் 200 படிக்கட்டு தான் காய்ஸ் இருக்கு. 10 கூட ஏற முடியாது விழுது மாதிரி. இப்போ படிக்கட்டை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? படிக்கட்டை பாறைகளில் ஏறி ஆகணுமா? அதுலையாச்சும் கணக்கு இருந்துச்சு. ஏந்திரா என்னையும் தர்றா போட்டோ இல்லை அப்படியே தப்பிச்சோம். ஒன்றுப்பா ஒன்றும் பண்ணாங்க. உன்னோட 4 இண்டஸ்ட்ரி அதை பில் பண்ணி அதில் போட்டுட்டா உங்களுக்கு
இது என்ன விலங்குன்னே தெரியலையே. என்னாச்சு? வழுக்கிச்சு அவருக்கு. இது கைட்டி பேக்கில் போடுறா, அப்போ தான் நடக்க முடியும் ஈஸியாக. ஓ, அந்த இடத்துல பாறைகள்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. நம்ம அங்கே எப்போ குரங்கு தண்ணி குடி. இந்த பையனுக்காக தான் இந்த பையன் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் வராம. இங்கே இன்னொன்று ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. ஐயோ, என்னடா என்னை தனியாக விட்டீங்க. என் பின்னாடியே இவன் வந்துகிட்டே இருக்கான். பேக்கை திறந்தாலே தண்ணி குடிக்க முடியல. பேக்கை திறந்தாலே ஓடியாந்துடுறானுங்க சத்தத்தை கேட்டுட்டு. முன்ன ஒருத்தர் போயிருக்காங்க, பின்னாடி 2 பேர். ஐயோ, அம்மா, மேலே போகணுமா? பாருங்க, இங்கே வந்தால் சேஃப்டியாக தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இவனுங்க நிறையா இருக்கானுங்க, பேகை பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, இன்னும் மேலே மேலே போய்கிட்டே இருக்கு. வழி மறந்துடக்கூடாதுன்ட்டு ஏறாமல் இருக்கலாம் போட்டு. பாருங்க, நிறையா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனீங்கன்னா இதெல்லாம் வயசானவங்க வந்தால் கண்டிப்பாக ஏற முடியாது. உண்மையாக இன்னும் போகணும். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் 10 ஆகுது. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு போவோம். இன்னும் என் அண்ணனுங்க 2 பேர் வரல. நான் நடுவில் நின்றுட்டுருக்கேன். அவனுங்க 2 பேர் கீழே வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் அவனுங்க வர சத்தம் கேட்குது. இப்போ தான் வந்துட்டுருக்கானுங்க போல. இருங்க காமிக்கிறேன். நிஜமாலுமே பாறையில் கூட ஏற முடியல. அங்கே வந்துட்டுருக்கானுங்க, சத்தம் மட்டும்தான் கேட்குது, ஆனால் ஆளை காணும். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, அவனுங்க வந்துட்டுருக்கானுங்க, என்னோட ஜாயின் பண்ணிப்பானுங்க. அப்புறம் பார்ப்போம். ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தன் அங்கேயே மாட்டிக்கிட்டான். என்ன காட்டுறது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட கூட விட மாட்டேங்குது. பேர் வந்துடுறான். ஐயோ, துரத்த கூட முடியலையே. இன்னும் அது மேலே போகணும். என்னது கல்? அதெல்லாம் எடுத்தா ஒடியாருங்கடா. போ, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. ஓ வா, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். உங்கள் வாசனை தெரியுது, அங்கே இருங்க. ஐயோ, பாருயா பின்னாடி எப்படி வழுக்கும் தானே. ஏறியாச்சு.
எங்கே ஒன்றும் ஆளை காணும். அது அது அண்ணா உன்னை பார்த்தா தானே வாப்பா வாப்பா. வாதானே வாதானே அவ்வளோதான். ஐயோ மழை ஏற்ற இப்படியெல்லாம் பண்ணா வந்தது வந்து அப்படியே இந்த பேக் ரெண்டுத்தையும் மாட்டினேன் அப்படியே போ 2 கையிலையும். இன்னைக்கு ஸ்டோரியே இவன் தான். அவ்வளோதான் மழை ஏறியாச்சு வா போல வீட்டுக்கு. குழியிலேருந்து என்ன பாம்பா? எப்போ பார்த்தாலும் ஏன் பொண்ணு வந்துருக்கு. போதுங்க ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க. இரு அதே கோயிலை முடிச்சு பக்தியாக இருக்கனே நான். வீராமோ நான் பிரிக்கிறேன். நாளுக்கு முன்னே விதையெல்லாம் ஓரமாக போட்டுவாங்க. அதுதான் அது கூடிய போகலான்னு சொன்னேன். கதை சொல்ல போகிறாரு. ஏய் போடா. என் ஃப்ரெண்டுக்கு பண்ணுறாங்க. ஆமா ஐயோ ஐயோ அம்மா முடியல. ஏய் என்னாச்சு? காய்ஸ் பாறைல்லாம் கீழே விழுது. பேக் போகிறோம் பின்னாடி போகிறோம். நான் எப்படி ஏற? கீழே இறங்கணுன்னா எங்க கேங்கில் இவன் தான் ரொம்ப சோம்பேறியாகிறான். டேய் அந்த டிஷர்ட்டை கைட்டிட்டு பேக்கில் போட்டு நடந்து வந்து ஈஸியாக நடக்கிறது ஈஸியாக காஞ்சிருந்தா. அந்த இடத்த ஏறி வந்தாச்சு திரும்பியம்மா. சாணி எங்க கேட்டீங்களா? இதுதான் இல்லை ஐயோ வெளியா இருக்கேன். விஷயம் ஆஃப் பண்ணிடுவா. டேய் குரங்கு ஓட்டுறத வந்து குரங்கு ஓட்டுனீங்க. ஓகே எடுத்துடுங்க. சூப்பராக இருக்குது அந்த கீழே பார்க்க, இந்த படத்துங்கள்லாம் பார்க்குற மாதிரி. இப்படி ஒரு வழி இருக்குது பழகுது இறங்கி போகிறது. ஐயோ எங்கேயாச்சும் பிடிச்சிக்க இருக்கு. வாடா அங்கே போகலாம். உனக்குன்னா திமிரு உனக்கு. வந்துட்டோம்மா நம்ம மேலே. இன்னும் ஒரு 1/2 மணி நேரமா? ஒரே நிமிஷம். எங்க மேலே பேர் போய் எல்லாம் இது சொல்லி கொடுக்குறாங்க. அவன் உட்காந்து ஏய் நல்லா இருக்குடா இந்த இதுவெல்லாம். இது அதுவா? அது மேலே இருக்கே. ஐயோ இன்னும்மா இந்த பக்கமா? உன் கண்ணுலேருந்து ரத்த கண்ணீரை வரப்ப நாங்கள் பார்க்கணும். நல்லா இருக்குல்ல வெதர். வெயில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஓடியாராம் போகலாம் போகலாம் போகலாம்.
என்ன பிளேஸ் அது? வந்துட்டோம் நம்ம. இப்போ எங்க எந்த இடம் எங்க? ஐயோ, கடப்பாறை பாலமா? அந்தயா அங்கதான் ஏற போறோம். ஐயோ அப்பா, ஏறிடுவோமா? எப்படி இது பண்ணியிருப்பாங்க பாரு. இப்படி ஏறலாமா? அதுவும் அந்த வழி ஏறது அந்த சைடு போல இருக்குது. ஓ, அப்போ இறங்கிட்டீங்களா? இப்படி ஏறி அப்படி இறங்கணுமா? ஓகே, நாங்கள் பார்க்கலாம். அம்மாக்கா எது பிடிச்சா உயிரோட இருக்கணும். வாங்க, இன்னும் உயிர் போகாது. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அந்த வியூவை காட்டிடு. இந்தமாரி கேர்லெஸ்ஸாக ஏறாத. அதில் இந்த பருவத மலை ஒரு நல்ல பருவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு உனக்கு கிளம்புனி. இப்போ அங்கே போகணும் நம்ம. போ, மேலே போ, நான் வரேன், பொறுமையாக வரேன். நீ போடா சரி, அதை விட்டு போடா. இவன் மட்டும் எப்படி தான் இப்படி வேர்வை இல்லாமல் வரானோ. வந்தா எனக்கு என்னடா? அவங்க மேலே போய் ஏறிட்டாங்க. ஐயோ, என்ன வீடு. ஃபைனலாக நம்ம வந்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. இருங்க, அந்த வீவை காட்டுறேன். முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஆஹா, இதோ அந்த வீவ்.
கோயிலில் கூடமா லவ்வர்ஸு? கோயிலில் கூட விட மாட்டாங்க. யாரு அவள் வந்து நான் இந்த பக்கத்து ஏலா நீதி இவரு இந்த பக்கம் இருக்கு. நான் கொஞ்சம் பின்னாடி முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் திரும்பி போயிட்டுருக்கோம். போனது எப்படியோ வந்த வழி அப்படியே. அவ்வளோதான், நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏறுறது அவ்வளோ கஷ்டம்னா இறங்குறது அதை விட கஷ்டமாக இருக்குது.